சிவசிவம் நாராயணம். மதகநேரி வைகுண்ட நாராயணர் நாட்டு மக்களுக்கு இட்ட சட்டம் என்ன? வையகத்து மானிடருக்கு சொல்லுவாராம், அட்டி துட்டி பண்ணாதே, அநியாயம் பண்ணாதே, வாழ்வுதான் வந்ததென்று மகிழ்ந்திடாதே மானிடரே, பிள்ளைதான் இருக்குதென்று மகிழ்ந்திடாதே மானிடரே, பிள்ளைதான் இருக்கிறது பேதலிப்பு உங்களுக்கு, பூதலத்து ஆசையெல்லாம் பெருமை என்று நினையாதே, மாடு ஆடு சொத்துக்களை வன்மை என்று நினையாதே, இத்தனையும் நிறைவார்க்க இங்கிருக்கிறார் நாராயணம். இது முடிவுவந்த அம்மானை 8 வாசகம். காக்கும் கடவுள் நாராயணர். இவ்வுலகம் எப்போதெல்லாம் அதர்மத்தை நோக்கி போகின்றதோ அப்போதெல்லாம் அவதாரம் எடுத்து தர்மத்தை நிலைநாட்டி வருகிறார். அப்போது சில இடங்களில் சில சட்டதிட்டங்களை மக்களுக்கு கூறுகின்றார். மக்கள் எதையெல்லாம் மிகப்பெரிய செல்வம் என்றும் புகழ் என்றும் இந்த உலக ஆசையின் மீது பற்று கொண்டு இருக்கின்றார்களோ அவையெல்லாம் உண்மை அல்ல, மாயை என்று கூறுகின்றார். மாய உலகில் மக்கள் எதையெல்லாம் இன்பம் என்றும் மதிமயங்கி இருக்கின்றார்களோ அவைகள் எதுவும் நிரந்தரம் அல்ல. மக்கள் இவ்வுலக வாழ்க்கை பேரின்பமயமானது என்று ஆணவம் கொண்டவர்களாக தன்னையும் மறந்து தன்னை படைத்தவனையும் மறந்து கடைசியில் யாதொரு இன்பத்தையும் அடையாமல் மாண்டு போகின்றார்கள். அப்படிப்பட்ட மக்களை பார்த்து நாராயணர் கூறுகின்றார், பிறருக்கு தீமை வரக்கூடிய எந்த செயலையும் செய்யாதீர்கள், நியாயமில்லாத தவறான எந்த காரியத்தையும் செய்யாதீர்கள், பொன் பொருள் பணம் சொத்து இவைகளை பார்த்து நான் பெரிய செல்வந்தன் என்று பெருமைப்படாதீர்கள், பிள்ளை செல்வங்கள் இருக்கிறது என்று மனதில் அகந்தை கொள்ள வேண்டாம், பிள்ளைகளால் உங்களுக்கு மன சங்கடங்களே உண்டாகும், பூலோகத்தில் உள்ள கல்வி செல்வம் வீரம் இவைகள் எல்லாம் பெரும் மதிப்பு என்று நினைக்க வேண்டாம், ஆடு மாடு வீடு சொத்து பொன் பொருள் போன்றவைகளை அசையா சொத்து என்று மார்தட்டி கொள்ள வேண்டாம், இவைகள் எல்லாவற்றையும் நாராயணராகிய நான் கண்காணித்து கொண்டே இருக்கின்றேன், என்னுடைய ஞான கண்களுக்கு முன் யாரும் தப்பிக்க முடியாது, என்னை அறியாமல் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது, அனைத்தும் நானாகவே இருக்கின்றேன் என்கிறார். படைத்தவனும் நான், படியளப்பவனும் நான், நீங்கள் உங்களுடையது என்று எதையெல்லாம் நினைக்கின்றீர்களோ அத்தனையும் என்னுடையது. மேலும் முடிவுகழ்ந்த அம்மானேல் கூறுகின்றார், என் புதுமை அறிய மாட்டீர் இவ்வுலகில் மக்களுமே, நான் அசைப்பதல்லாமல் நாடசைக்க போகாது என்று சொல்லி நாராயணம் சொல்லுவார் அந்நேரம், தண்ணீர் வருங்காலம் தளருமடா உன் திரேகம், வற்றி வரும் காலம் வரலுமடா உன் திரேகம், கூட்டுவதும் என்னாலே குறைப்பதும் என்னாலே அளப்பதும் என்னாலே ஆட்டுகிறேன் உங்களையும், அதிசயங்கள் ஆனதையும் சொன்னார்கான் நாராயணம் என்று முடிவந்த அம்மானையில் மிகவும் அழகாக கூறுகின்றார். இவ்வாறாக மக்களுக்கு சட்ட திட்டங்களை சொல்லி ஆணவம் அகங்காரம் இல்லாதபடி வாழ்வதற்கு வழி சொன்னார். அன்பு நேர்மை நீதி எதுவும் இல்லாமல் வாழ்கின்றவர்கள் உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார். நானே பெரியவன் என்கிற அகந்தை உங்களை அழித்துவிடும் என்று அறிவுறுத்துகிறார். இன்னும் ஒரு அருமையான வாசகத்தை பாருங்கள். இவ்வுலகில் திறமைதனை நினைத்த பேர்கள் இவ்வுலகம் அல்லாமல் அவ்வுலகம் இருக்க மாட்டீர், அவ்வுலகம் நினைத்த பேர்கள் இருப்பார்கள் என்னிடத்தில். அதாவது இந்த உலக பொருள்களுக்கு ஆசைப்பட்டவர்கள் ஒருபோதும் கைலாய பதவி அடைய முடியாது. என்னை நினைத்து நான் சொன்ன வழிமுறைகளை பின்பற்றி வாழ்பவர்கள் ஆனந்தமயமான மெய்யான என்னோடு பேரின்பமாய் சிவகைலாயத்தில் இருப்பார்கள் என்று கூறுகின்றார். சிவசிவம் நாராயணம்.